அமெரிக்காவின் 3500 தடைகளை உடைத்த ஈரான் வீழாத எதிர்ப்பு பொருளாதார ரகசியம் என்ன? உலக அரங்கில் வல்லரசு நாடான அமெரிக்கா தனக்கு கட்டுப்படாத நாடுகள் மீது விதிக்கும் மிக கொடூரமான ஆயுதம் பொருளாதார தடையாகும். அந்த வகையில் ஈரான் மீது மட்டும் அமெரிக்கா இதுவரை 3500க்கும் மேற்பட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அண்மைய அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப் போர் மற்றும் கடந்த 50 ஆண்டுகால போர்கள் எதிர்கொண்டும் ஈரான் இன்னும் சீட்டுக்கட்டாய் சென்றுவிடாமல் நிபுணர்ப்பது உலக பொருளாதார நிபுணர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. சமீபத்தில் போரில் முதல் 40 நாட்கள் மட்டும் ஈரானுக்கு $270 பில்லியன் அளவுக்கு பொருளாதார சேதமும் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் வீழ்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பணவீக்கம் 62 விழுக்காட்டை தொட்டுள்ளது. உள்ளூர் நாணயமான ரியால் 44 விழுக்காடு வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஈரான் எவ்வாறு தன்னை தற்காத்துக் கொள்கிறது என்பது சர்வதேச அளவில் உற்று நோக்கத்தக்க ஒன்றாக உள்ளது. இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய உலக நாடுகள் அனைத்தும் வளர்ச்சி சார்ந்த பொருளாதாரத்தை நோக்கி ஓடிய போது ஈரான் மட்டும் தனக்கென வாழ்வாதாரம் சார்ந்த அரசியல் பொருளாதார மாதிரியை உருவாக்கி கொண்டது. இதனை எதிர்ப்பு பொருளாதாரம் என்று அழைக்கிறார்கள். வெளிநாடுகளில் சூழ்நிலைகளோ இறக்குமதியோ நம்பியிருக்காமல் உள்நாட்டு திறன்களையும் வேலை வாய்ப்புகளையும் சுயமாக உருவாக்குவதுதான் இதன் முக்கிய கோட்பாடாகும். அமெரிக்காவின் தடைகள் ஈரானின் பொருளாதார வளர்ச்சியை பாதித்தது உண்மைதான். ஆனால் அதிலிருந்து மீள ஈரான் தனது வியூகங்களை அதிரடியாக மாற்றியது. குறிப்பாக தன் முதன்மை வருவாயான கச்சா எண்ணெய் ஏற்றுமதி முடக்கப்பட்ட போது அதற்கு பதிலாக பெட்ரோகெமிக்கல், இரும்பு மற்றும் கனிமப் பொருட்கள் ஏற்றுமதியை ஈரான் அதிகரித்தது. அத்தியாவசிய தேவைகளுக்காக பிற நாடுகளை நம்பியிருப்பதை தவிர்க்க மருத்துவப் பொருட்கள் இறக்குமதியை 80 விழுக்காடு வரை ஈரான் அதிரடியாக குறைத்து உள்நாட்டிலேயே மருந்துகளை தயாரித்து மாறாக மருத்துவ கருவிகள் மற்றும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தது. நாட்டின் பாதுகாப்புக்கான ஆயுதங்கள் மற்றும் திரவ வடிவ எரிபொருள்களை சொந்தமாகவே உற்பத்தி செய்ய தொடங்கியதும் ஈரானின் தாங்குதிறனை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள தடைகளின்படி உலக நாடுகள் எதுவும் ஈரானின் டாலர் அடிப்படையில் இயல்பான வணிகம் செய்ய முடியாது. இதனை உடைக்க ஈரான் பல்வேறு மாற்று உத்திகளை கையாண்டது. சர்வதேச வங்கி முறைகளை தவிர்த்து நிழல் வங்கிகள் எனப்படும் நிதி வழிமுறைகளை பயன்படுத்தியது. அத்துடன் வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரை புறக்கணித்துவிட்டு இரு நாடுகளின் உள்ளூர் நாணயங்களை மூலமாக பணம் பரிமாற்றம் செய்தது. மேலும் அதிகாரப்பூர்வமற்ற இடைநிலையாளர்கள் மற்றும் தனியார் விநியோக சங்கிலி மூலம் கச்சா எண்ணெய் ரகசியமாக ஏற்றுமதி செய்தது. இந்த முறைசாரா வர்த்தகத்திற்காக ஈரான் கூடுதல் தொகையை செலவழிக்க வேண்டியிருந்தாலும் அமெரிக்கா நினைத்த பொருளாதார தனிமைப்படுத்துதலை ஈரான் இதன் மூலம் வெற்றிகரமாக முடித்துள்ளது.